குறள் 2. கற்றதனாலாய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். ஒரு ஊரில் பெருமறிஞராகத் திகழ்ந்தவர் சோமசுந்தரம். அவர் பல நூல்களைக் கற்றவர். எந்நேரமும் கையில் புத்தகத்துடனேயே இருப்பார். ஆனால் அவருக்குத் தன் கல்வியின் மீது மிகுந்த கர்வம் இருந்தது. ஊர் மக்கள் யாரும் தனக்கு இணையில்லை என்று நினைப்பார். ஒருநாள் அவர் ஆற்றைக் கடக்க ஒரு படகில் ஏறினார். படகோட்டியிடம், உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமா, இலக்கியம் தெரியுமா என்று ஏளனமாக வினவினார். அந்த ஏழை படகோட்டியோ, ஐயா, எனக்கு கல்வி தெரியாது, உழைக்க மட்டுமே தெரியும் என்றான். உன் வாழ்நாளில் பாதி வீணாகிவிட்டதே என்று சோமசுந்தரம் சிரித்தார். திடீரென ஆற்றில் பெரும் வெள்ளம் வந்தது. படகு கவிழும் நிலை ஏற்பட்டது. படகோட்டி கேட்டான், ஐயா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? அறிஞர் நடுங்கியபடியே, தெரியாது என்றார். படகோட்டி சொன்னான், ஐயா, இப்போது உங்கள் கல்வி உதவாது. நீச்சல் தெரிந்தால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்று கூறி அறிஞரை காப்பாற்றி கரை சேர்த்தான். கரையேறிய அறிஞர் தன் கர்வத்தை விட்டார். வெறும் புத்தக அறிவு மட்டும் கல்வியல்ல, இறைவனையும், அதாவது இயற்கையையும் சக மனிதர்களையும் மதிக்கும் பண்பே உண்மையான கல்வி என்பதை உணர்ந்தார்.